அனைவருக்கும் வணக்கம். 8வது அதிகாரம் அன்புடைமை. அன்பிற்குண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்களிர் பூசல் தரும். அதாவது ஒருத்தவர்கள் மேலே இன்னொருத்தருக்கு அன்பு இருக்குன்னா அதை தாழ்பால் போட்டு கதவு பூட்டுற மாதிரி பூட்டிலாம் வைக்க முடியாது. அப்படி அந்த அன்பு வைத்தவர்களுக்கு துன்பம் வரும்போது அந்த அன்பு வைத்தவர் கண்ணிலிருந்து வரும் கண்ணீரை வைத்தே அவனுடைய அன்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் எல்லா உயிரும் தமக்கு என்பார்கள். ஆனால் அன்பு உடையவர்கள் தம்முடைய தோளும் பிறருக்கே என்பார்கள். அன்போடு இந்த வழக்கென்ப ஆறிற்கு என்போடு எந்த தொடர்பு. அதாவது நம்ம உடலும் நம்மளுடைய உயிரும் பொருந்தி இப்போ நம்ம உயிர் வாழ்கிறோன்னா அதுக்கான முக்கியமான காரணமே பிறரிடம் அன்பு காட்டுறதுக்கான காரணம் மட்டுமே. அதுதான் மிக முக்கியமான காரணம். அன்பீனும் ஆர்வமுடைமை அதீனும் நண்பினும் நாடா சிறப்பு. அதாவது ஒருத்தவர்கள் மேலே உள்ள அன்பு அது அவர்கள் மேல் உள்ள ஆர்வம் மாறும். அந்த ஆர்வம் நட்பாக மாறி சிறந்து விளங்கும். அன்புற்ற இந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அதாவது உலகில் இன்பமாக வாழ்கின்றவர்களோட பெறக்கூடிய சிறப்பு தான் என்னன்னா அன்பு. அதாவது என்னன்னா இந்த உலகத்தில் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்கள்லாம் எல்லாரிடமும் அன்பு காட்டினாலே போதுமானது. அறத்திற்கு அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. அதாவது அறம்னா நல்ல செயல், நல்ல செயலுக்கு மட்டும் அறம் அதாவது அன்பு துணையாக இருக்கிறதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. தெரியாதவர்கள் தான் அப்படி கூறுறாங்க. ஆனால் தப்பு நடக்கிறதுல தட்டி கேட்க உதவுற வீரத்திற்கும் துணையாக இருப்பது அன்பு தான். என்பிலதனே வெயில் போல காய்மே அன்பிலதனே அறம். அதாவது எலும்பே இல்லாத உயிரை, அதாவது அந்த புழுலாம் இருக்குல்ல, அதை அந்த வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாதவரை அறமானது, அதாவது நல்ல செயல் அறம் எப்போதுமே அவரை வருத்திக்கிட்டே இருக்கும். அன்பு இல்லாதவரை அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கன் வற்றல் மரத்தளி தற்று. அதாவது யார் மேலுமே அன்பு இல்லாமல் இருக்கிறவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா பாலைவனத்தில் தனியாக இருக்கிற மரம் போன்றது. அவர்களுக்கு எப்போதும் தனியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். புறத்திருப்பெல்லாம் எமன் செய்யும் ஆக்கை அகத்திருப்பு அன்பில் அவருக்கு. அதாவது அன்புங்கிறது உள்ள நம் உயிரில் உள்ள ஒரு உறுப்பு. அந்த உறுப்பே இல்லைன்னா வெளியில் உள்ள உறுப்புலாம் எதற்குன்னு நம்ம வள்ளுவர் கேள்வியை கேட்கிறாரு. அன்பின் வழியது உயர்நிலை அகுதலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு உடையவர்களோட உடல் தான் உண்மையான உடல். மற்றவர்கள்லாம் தன்னுடைய உடலை எலும்பால போத்திய ஒரு போர்வைதான் தவிர அது உடம்பு இல்லை. நன்றி.